ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்குது நருட்டோ எடிட்ஸ் 440. இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 1 தான் விளையாட போகிறோம். ஏற்கனவே ஒரு வேர்ல்டு ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் டெலிவரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவும் போல் மரம் வெட்டிய ஆரம்பிக்கலாம். எப்போவும் நம்ம அதானே பண்ணுவோம். சரி, இந்த மரத்தை ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் வெட்டிடலாம். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாவா எடிஷன்லாம் மவுஸ் வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், இதில் பண்ண முடியல. சரி, எப்படியோ இந்த மரத்தை உடைச்சாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்குன்னு இப்போ எல்லாம் வீடியோ முடிச்சிட மாட்டேன். சரி, ஃபஸ்ட் நம்ம கிராஃப்டிங் டேபிள். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் டூல்ஸ்லாம் செஞ்சுட்டு ஒரு மாடு அடிக்க வந்தேன். அப்படியே கொண்டாச்சு. இப்போ அப்படியே அந்த சைடு மாக்க போவோம். ஏதோ அனிமல்ஸ் இருந்தால் போட்டு தள்ளிட்டே போவோம். அங்கே பார்த்தீங்களா கைஸ், ஒரு வில்லேஜ் இருக்குது. சரி, டக்குன்னு அங்கே போயிடுவோம். வில்லேஜில் ஏதாவது ஒரு இப்படியாக இருந்தால் சரி. கைஸ், வில்லேஜ் பார்த்தா இங்கே ஒரு பிளாக் ஸ்மித் வீடு இருந்துச்சு. அங்கே இந்த ஃபர்னேஸ்லாம் ஆட்டையை போட்டு செஸ்ட்டு கிட்டே வந்தால் செஸ்ட்டில் ஒரு இப்படியாக ஒன்றும் இல்லை. அந்த லூட்டையும் அப்படியே எடுத்தாச்சு. நம்மளுக்கு கிடச்சது இவ்வளோ தான். சரி, அப்படி இங்கே வந்தால் ஒரு அயன் கோலம் இருந்தான். அயன் கோலம் அடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பிளாக் கட்டினா அவன் பாட்டை கீழே இறங்கிட்டான். வச்சா பிளாக் மாயமாக போயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஃபஸ்ட்டு அடித்தா பிளாக் முன்னாடி விழுது. இதனால் நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிட்டேன். கீழே குதிச்சுட்டு அப்படியே அவங்கிட்ட அடித்தேன், ஆனால் படல. திருப்பி சோதனையாக வருது. சரி, ஓடி போய்ட்டு அடிச்சுட்டு ஓடிடுவோன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். அப்படி இங்கே பிளாக் வச்சா அங்கே ஏறி அடிச்சிருவான். நம்ம போன இது மாதிரி செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பிளாக் ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நின்னேன். நல்ல வேலை அடிக்கலை. சரி, அப்படியே கொண்டுருவான். போட்டு அடி நடிக்கிறேன். சாகவே மாட்டேங்கிறாங்க. நானும் இப்போ அடி நடிச்சிட்டேன். இப்போ கண்டிப்பாக சாவான் போகிறேன். நான் அடித்தேன், ஆனால் அவன் சாவலை. நம்மளுக்கு அசிங்கமாக போயிடுச்சு. சரி, எப்படி அவனை கொன்னாச்சு. அவனே அப்படியே கொன்னுட்டேன். அப்புறம் அவன்கிட்ட இருக்க அயன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அதுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ரூயின் போர்ட் இருந்தது. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதுக்கிட்ட போவோன்னு சொல்லிட்டு அந்த நெதர் போர்ட்டல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கே வீட்டில் இருந்துச்சு. எடுக்கலான்னு வந்தால் இவன் எல்லா வீட்டையும் எடுத்துகிட்டு பீட்ரூட்டை போட்டு வச்சுருக்கான். வந்த கோபத்துக்கு அடி நடிச்சு இந்த வில்லேஜரை கொண்டுட்டேன். ரிப் வில்லேஜர்னு கமெண்ட்லாம் போடுங்க. ஓகே கைஸ், இப்போ நான் ரூயின் போர்ட்டல் கிட்டே வந்துட்டேன். கைஸ், இப்போ நான் ரூயின் போர்ட்டல் போயிட்டு வந்துட்டேன். என் ஹெல்த்தெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா எதுக்கு அங்கே சுற்றிலாம் போகணும், நம்ம தான் பெரிய பார்க்க வராச்சே. ஓகே, இப்போ போயிட்டு ஜம்ப் பட்டன் நடத்துகிறோம். ஐயோ ஜம்ப் பட்டன் இருக்காவல. போச்சு செத்த, கண்டிப்பாக செத்த. கைஸ், சர்வைவல் சீரியஸ் ஆரம்பித்தோடனே செத்துருன்னு நினச்சேன். நல்ல வேற சாவலை, அது வேற சந்தோஷம். கைஸ், இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நான் ரூயின் போர்ட்டல் போயிட்டு எடுத்த லூட்டு தான் இதெல்லாம். கொஞ்சம் கோல்டன் கேரட்லாம் வேறு கிடச்சிது. அப்புறம் இந்த ஆர்மர்லாம் எக்யூப் பண்ணிட்டேன். கோல்டு ஆர்மர் கொஞ்சம் பவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதை எக்யூப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கையில் வச்சு ஒரு ஹோல்டு பண்ண அப்படியே மாறிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செஸ்ட்டு கிடந்துச்சு, அதை உடச்சேன். அப்புறம் அதில் பொட்டேட்டோலாம் கிடச்சிது. நைட்டே ஆகிட்டு. அதுக்கப்புறம் இவனை எழுப்பி விட்டு தூங்கினா மான்ஸ்டர்ஸ்னு காமிக்குது. பக்கத்தில் பார்த்தா ஒருத்தனும் இல்லை. எனக்கு எரிச்சலாகிடுச்சு. அப்புறம் இவனு திருப்பியும் படுத்துருந்தேன். இனி எப்படி படுக்கலான்னு சொல்லிட்டு இவனை எழுப்பி விட்டு நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு ஆட்ஸ் செஞ்சுட்டு மரம்லாம் வெட்டலான்னு அப்படி போனேன். அதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது நம்ம வெட்டுக்கெலாம் இந்த ஆட்ஸ் ஒரு ஆட்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்ஸும் செய்ய போயிட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளை போட்டு ஒரு ஆட்ஸ் செஞ்சுட்டு மரம் வெட்ட கிளம்பிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் ஒரு 61 லாக் கிட்ட மைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எத்தனை லாக் மைன் பண்ணியிருப்பேன்ட்டு. ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் செஞ்சுக்கலாம்.
ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி அங்கெல்லாம் போய் என்னால் எடுக்க முடியாது. நான் ஏன் வில்லேஜில் வீடு கட்டலைன்னா அங்கே வந்துட்டு தண்ணியிலேருந்து ஜாம்பிலாம் வந்து அடிக்க வரானுங்க ரவுண்டெல்லாம். அதனால தான் இங்கே வில்லேஜுக்கு வர வழியில் கட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு வீட்டோட பொருட்கள்லாம் கீழே வச்சிடலாம். ஐயோ ப்ரெட்டை தூக்கி போட்டேன். ப்ரெட்டு தான் முக்கியம் நம்மளுக்கு, ஏன்னா பசி வேறு எடுக்குது. ஃபர்னேஸை 2 இதை வச்சுட்டு செஸ்ட்டு ஒரு 3 நடக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வீடு செய்கிறதுக்கு கொஞ்சம் லாகெல்லாம் வச்சுட்டு பிளாங்க்ஸ் வேறு செஞ்சுருவோம். இப்போ லைட்டாக ஒரு 1 ஸ்டாக்குக்கு மேலே பிளாங்க்ஸ் மட்டும் செஞ்சுருவோம். நம்ம இப்போதைக்கு ஒரு சின்ன வீடு தான் கட்ட போகிறோம். இப்போ வந்து நான் பேஸ் போட்டேன். நம்ம ஃப்யூச்சரில் வேணால் ஒரு பெரிய வீடு கட்டிப்போம். இப்போ டக்குன்னு பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு நான் ஒரு வீடோட வால்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ ரூஃப் போடுறதுக்கு காபிள் ஸ்டோன்ஸ் தான் போட போகிறேன். காபிள் ஸ்டோன் எடுத்து ஒரு 24 கிட்ட ஸ்லாப் செஞ்சுட்டேன். இப்போ வந்துட்டு ரூஃப் போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வீடை கட்டியாச்சு. ஒரு 3 டோர் செஞ்சுட்டேன். 6 இது வச்சா 3 இது கிடைக்குது. 1 வேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம அதனாலே 2 இது வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு வீட்டுக்கு டார்ச் செய்யணுங்கிறதுக்கு கோல் கிடைக்கல. அதனால் லாகை எரிச்சு சார்கோல் செஞ்சு தான் இப்போது டார்ச் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் மைனிங்கும் ஒரு சின்ன ஃபார்மும் முடிஞ்சால் செய்வோம். இப்போ வந்து நான் இந்த ஃபர்னேஸில் ஒரு சார்கோலை போட்டு ஃபுட்டுக்கு இந்த பொட்டேட்டோ மட்டும் லைட்டாக எரிச்சிருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்மும் செய்யணும். குட்டி ஃபார்ம், பொட்டேட்டோ ஃபார்மு. ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா.